அருமையானவர்களே, ரமலானின் நிறைவு பகுதியில் ரமலானின் இறுதி ஜும்மாவில் நாம் அமர்ந்திருக்கிறோம். ரமலான் இன்னும் ஓரிரு நாட்களில் விடைபெற இருக்கிறது. ஆனால் நாம் விடை கொடுக்கும் மனோநிலையில் இல்லை. மாறாக இனம் புரியாத ஒரு ஏக்கமும் பரிதவிப்பும் மனதளவில் பெரும் பாரமாகவும் இருக்கிறது. இந்த ரமலான் நமக்கு எவ்வளவு நன்மையானதாக இருந்தது. இந்த ரமலான் நமக்கு ரஹமத்தை கேட்டு பெறும் பாக்கியத்தை தந்தது. இந்த ரமலான் நமக்கு இறைவனின் மன்னிப்பை பெறும் அனுகூலத்தை உருவாக்கி தந்தது. இந்த ரமலான் நமக்கு நரக விடுதலை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தந்தது. இந்த ரமலான் நமக்கு சொர்க்கத்தின் இன்பத்தை அனுபவிக்கும் ஆசையை தந்தது. இந்த ரமலான் இரையச்சமுள்ள வாழ்க்கையை வாழ வழிகாட்டியது. இந்த ரமலான் அமலில் ஒரு உயிர்ப்பை உற்சாகத்தை நமக்கு கொடுத்தது. இந்த ரமலான் லைலத்துல் கத்ரை அடைவோம், மேலான ரப்பின் நெருக்கத்தை பெறுவோம் என்ற உத்வேகத்தை தந்திருக்கிறது. இத்தனையும் தந்து நம்மை மகிழ்வித்த ரமலான் தான் நம்மை விட்டு பிரிந்து செல்ல விடை கொடுக்க தயாராகி வருகிறது. யா அல்லாஹ், இந்த ரமலானை என் வாழ்நாளின் கடைசி ரமலானாக ஆக்கிவிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், இன்னும் ஏராளமான ரமலானை என் வாழ்க்கையில் சந்தித்து என் அகமும் புறமும் சீரடைந்து என் உலக வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கையும் சிறப்புற்று விளங்கிட இந்த ரமலானை யா அல்லாஹ் நீ காரணமாக ஆக்கி வைப்பாயாக. ஆமீன். அருமையானவர்களே, மீதம் இருக்கக்கூடிய அந்த ரமலானின் நாட்களையும் இந்த துஆவால் நாம் அலங்கரிக்க வேண்டும். ரமலான் விடைபெறுவதை அவ்வளவு எளிதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. நமக்கு நன்மை பயக்கும் ஒன்று நம்மை விட்டு விடைபெறுகிறது என்றால், அல்லது நாம் அதற்கு விடை கொடுக்கிறோம் என்றால், அதற்காக நாம் கவலையை வெளிப்படுத்த வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்கிற அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை முன்னோக்கியவர்களாக மக்காவை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அதீபகி மின் பலதி வ ஹப்பகி இலைய. மக்காவே, இந்த உலகத்திலேயே எனக்கு மிகவும் விருப்பமான பூமி நீதான் மக்காவே. அல்லாஹ்விடத்தில் மிகவும் கண்ணியமான தேசம் நீ. வலவுலா அன்ன கௌமி அஹ்ருஜூனி மின்கி மா சகன்து கைரகி. என்னுடைய சமூகம், இந்த மக்கள், இவர்கள் மட்டும் என்னை விரட்டாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் நான் உன்னை விட்டும் சென்றிருக்க மாட்டேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். தங்களுடைய கவலையை ரசூல் வெளிப்படுத்தினார்கள். மக்காவில் இருக்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது அந்த கஅபத்துல்லா தான். அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் மன ஆறுதல் தேவைப்படுகிறதோ, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டுமோ, அப்பொழுதெல்லாம் அந்த கஅபாவுக்கு அருகிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள், அல்லாஹ்வை தொழுவார்கள் என்பது வரலாறு. அதை விட்டும் விடைபெறுகிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கவலையை வெளிப்படுத்தினார்கள். அதே போல ரமலான் நம்மை விட்டு செல்கிறது என்கிற போது நாமும் அதற்குரிய கவலையை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர, ரமலான் வந்துச்சு, நாங்க அமல் செஞ்சோம், நோன்பு வச்சோம், இனிமே ரமலான் முடிஞ்சிருச்சு, அடுத்து பெருநாள் தான் என்று அதை சந்தோஷமாக கொண்டாடப்படுகிற ஒன்று அல்ல. ரமலான் நிஅமத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்தான். அந்த நிஅமத் நம்மை விட்டும் செல்கிறது. அடுத்த ரமலான், அடுத்த நிஅமத் நாம் சந்திக்கிற வரைக்கும் ஹயாத்தாக இருக்க வேண்டுமே. இந்த ரமலானை நிஅமத்தாக கிடைத்த இந்த ரமலானை நாம் இந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம் என்கிற அந்த கவலை, இந்த ரமலானுடைய மாசம் இந்த நிஅமத் நம்மை விட்டு செல்கிறதே என்கிற அந்த வருத்தம் ஒவ்வொரு முஃமின்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபித்தோழர்கள் அடக்கம் செய்து விட்டு வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டு வழியாக வருகிற போது அந்த நபித்தோழர்களில் ஒருவராக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். அனஸை அழைத்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், யா அனஸ், அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹது அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துராப். எப்பொழுதும் நபி நபி என்பதாக அவர்களோடு சுற்றி வருவீர்களே, அந்த பூமா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கபரிலே வைத்து அவர்களுடைய புனிதமான அந்த பொன்னான உடல் மீது நீங்கள் மண்ணை போட்டு வந்து விட்டீர்களே, எப்படி உங்களுக்கு மனம் வந்தது என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்ட அந்த வார்த்தைகளால் கனத்த இதயத்தோடு இருந்த அந்த நபித்தோழர்கள் பீரிட்டு அழ ஆரம்பித்தார்கள் என்பது வரலாறு. ஒரு நியமத் நம்மை விட்டு செல்கிறது என்கிற போது நாம் அதனுடைய கவலையை வெளிப்படுத்த வேண்டும். நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நியமத்தாக கொடுத்த இந்த புனிதமான ரமலான் நம்மை விட்டும் செல்கிறது என்கிற போது நாம் கவலைப்பட வேண்டும். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதிலிருந்து அவர்கள் அதிகமாக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள் என்கிற செய்தி, அழுது கொண்டே இருக்கிறார்கள் என்கிற செய்தி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதுகளுக்கு வருகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நாம் போய் ஐமன் அம்மா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் என்பதாக சொல்லி இருவரும் செல்கிறார்கள். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா இந்த நபி தோழர்களை பார்த்ததும் அவர்கள் இன்னும் கொஞ்சம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். எப்பொழுதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வரக்கூடிய நபி தோழர்கள் இன்றைக்கு நபி இல்லாமல் தனியாக வருகிறார்களே என்கிற ஏக்கம். ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அம்மா, எதற்காக வேண்டி நீங்கள் அழுகிறீர்கள்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்து சென்று விட்டார்கள் என்பதற்காகவா, வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதற்காகவா நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? எவ்வளவு மிகப்பெரிய பொறுப்பை நம்மிடத்திலே ரசூல் ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் என்பது, மரணம் என்பது, மௌத் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை நமக்கு சொல்லித் தரவில்லையா? அங்கே அவர்கள் எங்கே சென்று விட்டார்கள்? இந்த மோசமான இந்த உலகத்தில இருந்து மிக சிறப்பான ஒரு இடத்திற்கு, நிரந்தரமான உலகத்திற்கு அல்லவா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னும் ஏன் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டபோது ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நினைப்பது போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள், மௌத்தாகி விட்டார்கள் என்பதற்காக வேண்டி நான் அழவில்லை. மௌத் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பது எனக்கும் தெரியும். சிறப்பான ஒரு வாழ்க்கை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நானும் அறிவேன். நான் அழுவதற்கான காரணம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மோடு இருக்கிற அந்த காலம் வரைக்கும் அல்லாஹ்வினுடைய நியாமத்தாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகை நமக்கு இருந்தது. குர்ஆனினுடைய வஹி நமக்கு இறங்கி கொண்டிருந்தது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பாவம் செய்து விட்டால் அந்த குர்ஆனினுடைய வசனங்களின் மூலமாக அல்லாஹ் நம்மை திருத்துவான். ஏதாவது நாம் பாராட்டும்படி நல்ல அமல்களை, இபாதத்துகளை செய்துவிட்டால் உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனினுடைய வசனங்களை இறக்கி நம்மை பாராட்டுவான். அப்படிப்பட்ட அந்த நிஅமத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய வருகை, அந்த குர்ஆனினுடைய அந்த வஹி, அது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிற அந்த நிஅமத்தோடு, அந்த நிஅமத்தும் குர்ஆனினுடைய வஹி என்கிற நிஅமத்தும் நின்று விட்டது என்கிற அந்த கவலையில் தான் நான் அழுகிறேன் என்பதாக ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொல்கிற போது அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து அழுதார்கள் என்பது வரலாறு. ஒரு நிஅமத் நம்மை விட்டும் கடந்து செல்கிறது என்கிற போது அதை பற்றிய கவலை நமக்கு இருக்க வேண்டும். அதிகமாக நாம் புனிதமான இந்த ரமலானுடைய மாசத்தை நிறைவு செய்கின்ற அந்த இறுதி தருணத்தில் இருக்கிறோம் என்கிற போது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். புனிதமான ரமலானுடைய மாதம் நிஅமத்தாக எங்களிடத்திலே வந்தது. யா அல்லாஹ்,
இந்த ரமதானுடைய மாசத்தில் நாங்கள் தொழுத தொழுகைகள் யா அல்லாஹ் நீ எந்த அளவுக்கு கபூல் செய்திருக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியாது. நாங்கள் வைத்த நோன்புகள் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது. புனிதமான ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் வாரி வாரி வழங்கி இருக்கிறோம். சதகாக்களையும் ஜகாத்துகளை நாங்கள் கொடுத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அதில் எத்தனை குறைகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். புனிதமான இந்த ரமதானுடைய மாதத்தை நீ சொன்னதின் அடிப்படையில் நாங்கள் பயன்படுத்தினோமா என்பது எங்களுக்கு தெரியாது யா அல்லாஹ். அதில் ஏதாவது குற்றங்கள் இருந்தால் குறைகள் இருந்தால் யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு ரஹ்மானே. இந்த ரமதானை எங்களுக்கு நீ முழுமையாக அடைகின்ற பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. நாங்கள் செய்த இபாதத்துகள் அமல்களை எல்லாம் நீ கபூல் செய்து கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு ரஹ்மானே என்பதாக அதிகமாக இந்த கடைசி தருணத்தில் நாம் இஸ்திக்பார் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிற போது அவர்கள் இந்த உலகத்தில் உதிர்த்த கடைசி வார்த்தைகள் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய நிலையில் ரூஹ் பிரிகின்ற அந்த தருணத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியிலே தலை சாய்த்து படுத்திருக்கிற போது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தன்னுடைய விரல்களை உயர்த்தியவர்களாக, தன் வானத்தை நோக்கி தன்னுடைய பார்வையை உயர்த்தியவர்களாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் அல்லாஹும்ம ஃபிர்லி اللهم اغفر لي وارحمني والحقني بالرفيق الاعلى والحقني بالرفيق الاعلى والحقني بالرفيق الاعلى. இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற போதுதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூஹ் அவருடைய புனித உடலில் இருந்து மேலே சென்றது. அவர்களுடைய ரூஹ் அந்த நேரத்தில் அவர்களுக்கு ரூஹ் வாங்கப்பட்டது என்பது வரலாறு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் உதிர்த்த கடைசி வார்த்தை இஸ்திக்பார். யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு ரஹ்மானே, என் மீது கருணை காட்டு ரஹ்மானே, உயர்ந்த நண்பனாக எனக்கு நீயே இருக்கிறாய் ரஹ்மானே, உன்னோடு உன்னளவில் என்னை சேர்த்துக் கொள் ரஹ்மானே என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த நண்பனாக இருக்கிற உன்னையே நான் சந்திக்க விரும்புகிறேன் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இஸ்திக்பார் செய்த நிலையில்தான் இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிந்து சென்றார்கள் என்கிற போது புனிதமான ரமலானுடைய மாதம் அது நம்மை விட்டும் கடந்து செல்கிற நேரத்தில் இருக்கிற நாம் அதிகமாக இஸ்திக்பார் செய்ய வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்ட அந்த நபி ஒரு நாளைக்கு 100 தடவைக்கும் மேலாக இஸ்திக்பார் செய்வார்கள். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்கிற போது பாவ கடலிலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் புனிதமான இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த அந்த அமல்கள் இபாதத்துகளை எல்லாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ என்கிற நிலையில் இருக்கிற போது எந்த அளவுக்கு அந்த அல்லாஹுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அந்த இஸ்திக்பாரை பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ரமலான் விடைபெறுகிற இந்த நேரத்தில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். அல்லாஹ் இந்த ரமலானை ஏற்றுக்கொள் ரஹ்மானே என்பதாக அல்லாஹ்விடத்திலே கபூலியத்திற்காக வேண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று நாம் கவலையை வெளிப்படுத்த வேண்டும். அமல் என்பதும் கபூலியத் அங்கீகாரம் என்பதும் தனித்தனியான நிஅமத். அமல் என்பதும் கபூலியத் என்பதும் இரண்டும் ஒன்று அல்ல. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சிலருக்கு அமல் செய்யும் நசீபை வழங்குவான், ஆனால் அங்கீகாரம் வழங்க மாட்டான். உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1000 வருட காலங்கள் இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை செய்தவன் அந்த இப்லீஸ். அவன் அமல் செய்தான், சஜ்தா செய்தான். அல்லாஹ்வை அவன் சஜ்தா செய்யாத இடமே இல்லை என்று சொல்லப்படுகிற அளவுக்கு சஜ்தா செய்தவன், அமல் செய்தவன் தான். அவன் அளவுக்கு நாம் என்ன சஜ்தா செய்யல, அவன் அளவுக்கு இன்னும் நம்ம வணங்கல. அந்த இப்லீஸ் அவன் அமல் செய்கின்ற பாக்கியம் அவனுக்கு கிடைத்தது, ஆனால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அல்லாஹ்வினுடைய கபூலியத் அந்த இப்லீஸுக்கு கிடைக்கவில்லை. அல்லாஹ்வினுடைய அந்த கபூலியத்து கிடைக்காமல் தங்களுடைய ஈமானை இழந்த வணக்கசாலிகளுடைய வரலாறுகள், எத்தனையோ வரலாறுகளை குர்ஆன் நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறது. அல்லாஹ்வின் அங்கீகாரம் கிடைப்பதற்காக சில நேரங்களில் ஒரு சின்ன அமலும் கூட அதுக்கு காரணமாக ஆகிவிடலாம். ஒரு சின்ன அமல் தான், ஒரு சின்ன விஷயம்தான் நாம் செய்திருப்போம். அந்த நாம் செய்த அந்த சின்ன அமல் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்குரிய அமலாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்வினுடைய கபூலியத்து கிடைக்கும் என்று சொன்னால் அதுவே நாம் சுவனம் செல்வதற்கு காரணமாக அமைந்துவிடும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் அவர் தவறான தொழிலை தான் அவள் செய்து கொண்டிருந்தவள் தான்.
ஆனால் ஒரு பிராணி தாகித்து நிற்பதை அவர் பார்க்கிறார். அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி தாகித்திருக்கிற அந்த பிராணியினுடைய அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி நீர் புகட்டினாள். அவர் செஞ்சது ஒரு சின்ன அமல் தான். அந்த அமல் அல்லாஹு தஆலாவுக்கு பிடித்து போறது. அல்லாஹ் கபூல் செய்து விட்டான், அவனை சுவனவாதியாக தேர்ந்தெடுத்து விட்டான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் நாம் எவ்வளவு நேரம் வணங்குகிறோம், எவ்வளவு நேரம் தூரம் நாம் இபாதத்துகள் செய்கிறோம் என்பதில் அல்ல விஷயம். நாம் செய்கிற இபாதத்துகள் அமல்கள் குறைவானதாக இருந்தாலும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டுமே என்கிற அந்த எண்ணம் இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கக்கூடாது? ரமதான் மாசம் வந்துச்சு, என்னை மாதிரி யாரும் தொழுதிருக்க முடியாது, என்ன மாதிரி யாரும் நோன்பு வச்சிருக்க முடியாது, என்ன மாதிரி யாராலையும் தஸ்பீஹ் திக்ர் செய்திருக்க முடியாது, அப்படி நான் வணங்குனேன், அப்படி தொழுதேன் என்று சொல்கிற இந்த பெருமை அடிக்கிற இந்த வார்த்தைகள் இருக்கிறது, இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை. கவனம் தேவை. புனிதமான ரமலானுடைய மாசம் வந்தது, நான் தொழுதிருக்கிறேன், நோன்பு வைத்திருக்கிறேன், அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அல்லாஹ்வுடைய கபூலியத்தின் மீது ஆதரவு வைத்தவர்களாக அடியார்களாக இருக்கிற நாம் இருக்க வேண்டுமே தவிர, நான் தொழுதுட்டேன், துவா செஞ்சுட்டேன், நோன்பு வச்சுட்டேன், நேரடி சொர்க்கம் தான் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் நம்மிடத்திலே வந்து விடக்கூடாது. புனிதமாக நியமத்தாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ரமலானை நமக்கு தந்தான். அல்லாஹ் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், கபூல் செய்ய வேண்டுமே தவிர நாம அதெல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரியான மெத்தன போக்கு நம்மிடத்துல வந்து விடக்கூடாது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காபாவை புனர் நிர்மாணம் செய்கிற பணியை கொடுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபாவை கட்டி முடிச்சுட்டாங்க. யா அல்லாஹ், நீ கட்ட சொன்ன, கட்டி முடிச்சுட்ட என்பதாக சொல்லிவிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முடித்துக் கொள்ளவில்லை. கஅபாவை கட்டி முடித்ததற்கு பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இரகரவேந்து துஆ செய்தார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ், கஅபாவை நீ கட்ட சொன்ன, நான் கட்டி முடிச்சிருக்கிறேன். யா அல்லாஹ், இதை நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே, இதை அங்கீகரித்துக் கொள். இன்னக அன்த ஸமீஉல் அலீம், நீ செவியேற்பவனாக, நீ அறிந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், நான் செய்த இந்த பணியை நீ ஏற்றுக்கொள் என்பதாக பணிவோடு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கஅபத்துல்லாஹை கட்டி முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே மன்றாடி நின்றார்கள் என்று சொன்னால், இந்த மன்றாட்டை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறான். அருமையானவர்களே, நிறைவு பெற போவது ரமலான் மாதம் மாத்திரம்தானே தவிர இபாதத் அல்ல என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள், இந்த ரமலானுடைய மாசம் வந்தது, நாம் அமல் செய்தோம், இபாதத் செய்தோம், அதோடு முடிந்து விட்டது, அதுக்கு அடுத்த ரமலான்ல நம்ம பார்த்துக்கலாம் என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ரமலானுடைய மாதம்தான் முடிந்திருக்கிறதே தவிர அந்த இபாதத்துகள் அமல்கள் என்பது முடியவில்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி من قام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه من قام ليلة القدر ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோற்றோம், ரமலான் மாதத்தில் நாம் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டோம், ரமலான் மாதத்தில் நாம் லைலத்துல் கத்ரை தேடினோம். இதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கட்டளை பிறப்பித்தார்கள் என்பதற்காக நமக்கு இறைவன் புறத்திலிருந்து ஏராளமான தாராளமான நன்மைகள் கிடைக்க வேண்டும். கருணையாளனான ரப்பிடமிருந்து கடந்து போன காலங்களில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் செய்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோன்புகளை ஏற்றுக்கொள்வாராக, நம்முடைய இரவு வணக்கங்களை ஒப்புக்கொள்வாராக, லைலத்துல் கத்ரை அடைந்தவர்களினுடைய பட்டியலில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள்பாலிப்பாராக. கடந்து போன காலங்களில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது மன்னிப்பை வழங்கி அருள்வாராக. கடந்து போன காலங்களில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்கிய ரமலான் தான் நம்மை விட்டும் நிறைவு பெற்று செல்கிறதே தவிர அதை பெற்றுத்தர காரணமான நோன்பு என்னும் இபாதத் நம்மை விட்டும் செல்லவில்லை என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். இன்னும் நாம்
வாழ்வில் அடுத்தடுத்து ஷவ்வாலில் 6 நோன்பு இருக்கிறது, அரஃபா நோன்பு இருக்கிறது, ஆஷுராவினுடைய நோன்பு இருக்கிறது, ஐயாமுல் ஃபீலுடைய மாதத்தின் 3 நாட்கள் நோன்பு இருக்கிறது, திங்கள் வியாழன் என வாரத்தில் 2 நோன்புகள் இருக்கிறது. இப்படி சுன்னத்தான நோன்புகளை நோற்று அதனுடைய நன்மைகளை அடைய ஆர்வம் ஆசை நாம் கொள்ள வேண்டும். இதே போன்று கடந்து போன காலங்களை நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்கிய ரமலான் தான் நம்மை விட்டும் நிறைவு பெற்று சென்றிருக்கிறதே தவிர அதை பெற்றுத்தர காரணமான இரவு வணக்கம் என்னும் அந்த இபாதத் நம்மை விட்டும் விடைபெற்று சென்று விடவில்லை. நம் வாழ்வின் அடுத்த ரமலான் வரை 16 மாதங்களில் இன்னும் எத்தனையோ புனிதமான இரவுகள் இருக்கிறது. அந்த இரவுகளில் நின்று வணங்கி அதனுடைய நன்மைகளை அடைய ஆர்வம் ஆசையும் நாம் கொள்ள வேண்டும். கடந்து போன காலங்களில் நாம் செய்துவிட்ட பாவங்களுக்கு மன்னிப்பை வழங்கிய ரமலானும் லைலத்துல் கத்ர் என்னும் அந்த இரவும் தான் நம்மை விட்டு நிறைவு பெற்று செல்கிறதே தவிர அதை பெற்றுத்தர காரணமான புனிதமிக்க இரவும் அதில் செய்யும் வணக்கம் என்னும் அந்த இபாதத்தும் நம்மை விட்டு அந்த அமல் சென்று விடவில்லை என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருள்மறையில் சத்தியமிட்டு கூறுகிற அந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களின் புனிதமிக்க இரவுகள் நமக்கு இருக்கிறது. பாக்கியமான 2 ஈதுல் ஃபித்ரினுடைய ஈது பெருநாட்களினுடைய ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ரினுடைய அந்த 2 பெருநாட்களுடைய இரவுகள் இருக்கிறது. மகத்தான மேராஜினுடைய இரவு, பராத்தினுடைய இரவு, வெள்ளிக்கிழமையினுடைய இரவு என பாக்கியமான பல இரவுகள் இருக்கிறது. அதில் நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட வேண்டும். மகத்தான நன்மைகளை அதன் மூலமாக நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். எனவே நம்மை விட்டு ஒரு மகத்தான மாதம் ரமலான் மாதம் மட்டுமே விடைபெற்று செல்கிறது. இபாதத்தும் நன்மையும் அல்ல என்பதை புரிந்து நாம் 11 மாதங்களையும் பாக்கியமாக கருதி அமல்களை இபாதத்துகளை செய்கிற நல்ல அடியார்களாக ஆகிவிட வேண்டும். ஈது பெருநாளையும் சதக்கத்துல் ஃபித்ரையும் மார்க்கம் நமக்கு கடமையாக்கி இருப்பதை நன்றாக ஊன்றி கவனித்து பாருங்கள். என் அடியார்கள் 30 நாட்கள் நோன்பு நோற்று பலகீனமாக இருப்பார்கள், இரவு வணக்கத்தில் ஈடுபட்டு களைத்து போய் இருப்பார்கள், தான தர்மங்கள் நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்து தளர்ந்து போய் இருப்பார்கள் என்பதற்காகவா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஷவ்வாலினுடைய முதல் நாளை கொண்டாட்ட நாளாக நமக்கு ஆக்கி தந்திருக்கிறான். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது உம்மத் போதுமான அளவிற்கு ரமலானிலே வணக்க வழிபாடுகளை செய்து விட்டார்கள், நல்லறங்களை பொருளாதாரத்தை செலவழித்து விட்டார்கள். இறைவா, ரமலான் முடிந்த மறுநாளை அறுசுவை உணவுகளை உண்டு உழவும் நாளாக, உடுத்தி மகிழும் நாளாக, தனக்கும் தன்னுடைய குடும்பத்தாருக்கும் மட்டும் செலவழித்து குதூகலிக்கும் நாளாக ஆக்கிக்கொடு என்றார் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். எனவே அமல்கள் என்பது, இபாதத் என்பது இந்த உலகம் நிறைவு பெறும் வரை நடந்து கொண்டே இருக்கும். எப்போது அமல்கள் நிற்கிறதோ, அதற்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறோமோ, அப்போது இந்த உலகத்தினுடைய இயக்கம் அது முடிவு பெற்றுவிடும் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அந்த மறுமைக்கான தயாரிப்பாக எதனை நாம் தயார் செய்து வைத்திருக்கிறோம், சேர்த்து வைத்திருக்கிறோம்? புனிதமான ரமலானுடைய மாசத்தில் நாம் இபாதத்துகள் செய்தோம், அமல்களை செய்தோம். அதனுடைய இலக்கு நோக்கம் என்ன? இந்த உலகம் என்பது நிரந்தரமானதல்ல. நாளை மறுமையினுடைய வாழ்க்கை அதுவே நிரந்தரமானது. அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு சுவனத்தையும் நரகத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறான். சுவனத்திற்குரிய மக்களாக நாம் ஆக வேண்டுமே தவிர நரகத்திற்குரிய மக்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ்வினுடைய ரஹமத்தினுடைய பார்வை நம் மீது பட வேண்டுமே, அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்ட வேண்டுமே. அல்லாஹ் நமக்கு இரக்கம் காட்ட வேண்டுமானால் நாம் இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்தில் நாம் தொழுவோம், நோன்பு வைப்போம், தான தர்மங்களை கொடுப்போம். அப்பொழுதாவது இந்த பாவியின் மீது அல்லாஹ்வினுடைய இரக்க பார்வை பட்டுவிடாதா என்கிற அடிப்படையில் தான் நாம் இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்தை நாம் பயன்படுத்துகிறோம், அமல்களை செய்கின்றோம். நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் என்ன? நாளை மறுமையில் நாம் சென்று சேருகிற இடம் சுவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எந்த அளவுக்கு அந்த சுவனத்தை பற்றிய ஆசையும் ஆர்வம் நமக்கு இருக்கிறது, எந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகளை, இபாதத்துகளை, வணக்க வழிபாடுகளை இந்த புனிதமான ரமலானுடைய மாசத்தில் அந்த சுவனத்திற்காக வேண்டி அமைத்துக் கொண்டோம். நாளை மறுமையிலே மஹ்ஷருடைய பெருவழியில் எல்லா மனிதர்களுக்கும் முன்னால் நம்மை அழைத்து புனிதமான ரமலானுடைய மாதம் உன்னுடைய வாழ்க்கையில் வந்தது, அதை எப்படி நீ பயன்படுத்திக் கொண்டாய் அடியானே என்பதாக அல்லாஹ் கேட்கிற போது நாம் என்ன பதில் சொல்வதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு நாம் என்ன பதிலை வைத்திருக்கிறோம்? எத்தனையோ பல நியாமத்துகளை, அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிறான். அந்த நியாமத்துகளை, அருட்கொடைகளை நாம் பயன்படுத்துகிறோம்.
எந்த அளவுக்கு அதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நியாமத்துகளுக்கு எவ்வளவுதான் நாம் நன்றி செலுத்தினாலும் நன்றி செலுத்தி முடித்து விட முடியாது. அந்த அளவுக்கு ஏராளமான நியாமத்துகளை கொட்டி கொடுத்திருக்கிறான். பார்க்கிற பார்வைகளாக இருக்கிறோம், பேசுகிற நாக்காக இருக்கட்டும், நாம் சுவாசிக்கிற மூச்சு காற்றாக இருக்கட்டும், எல்லாம் அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய நியாமத். கொஞ்சம் அந்த நியாமத்துகளில் குறைவு ஏற்பட்டு விட்டால் எவ்வளவு சிரமங்களை நாம் அனுபவிக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற நியாமத்துகளுக்கு எந்த அளவுக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். நாளை மறுமையில் நமக்காக தயார் செய்து வைத்திருக்கிற அந்த சுவனத்திற்காக நம்முடைய தயாரிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது. நியாமத்துகள் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைவாக கொடுத்திருக்கிறான். குறைவான நியாமத்துகளை பெற்றவர்களாக இருந்தாலும் அந்த சுவனத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்வதற்கும் அவர்கள் தயாராக இருந்த மக்களும் உண்டு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதினுடைய யுத்த களத்திற்காக வேண்டி மக்களை அழைப்பு கொடுக்கிற போது அம்ர் இப்னு ஜமூஹ் என்கிற ஒரு நபி தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். குள்ளமாக இருக்கக்கூடிய ஒரு கால் ஊனமுற்ற நிலையில் இருக்கிற ஒரு நபி தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து நான் உஹதினுடைய யுத்த களத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதாக சொல்லி நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு சலுகை இருக்கிறது, நீங்க போர்ல கலந்து கொள்ள வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது, நீங்க வீட்டுக்கு போங்க என்றெல்லாம் சொல்லுகிற போது அந்த அம்ர் இப்னு ஜமூஹ் ஈமானிய ரோஷம் வந்தது அவருக்கு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேள்விகளை எழுப்பினார். யா ரசூலல்லாஹ், நாளை மறுமையிலே சுவனத்திலே என்னுடைய இந்த ஊனமுற்ற காலோடு நான் சுவனத்தில் வர வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறேன், சுவனத்தில் நடக்க வேண்டும் என்பதாக விரும்புகிறேன், அதற்கு நீங்கள் தடை போடுகிறீர்களா நபியே என்பதாக வீரியமாக ஈமானிய ரோஷத்தோடு கேட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. போருக்கு அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். உஹதினுடைய யுத்தம் மிக வீரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு வாளை தன்னுடைய தோளிலே போட்டுக் கொண்டு அந்த அம்ர் இப்னு ஜமூஹ் அந்த போர்க்களத்திற்குள்ளே செல்கிறார். சில நபி தோழர்கள் வந்து தடுக்கிறார்கள். தோழரை, எங்கே செல்கிறீர்கள்? அங்கே மிக வீரியமாக போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த அம்ர் இப்னு ஜமூஹ் அந்த உஹது மலை அடி ஓரத்தில் இருந்து சுவனத்தினுடைய வாடை வந்து கொண்டிருப்பதை நான் நுகருகிறேன், நான் அங்கே சுவனத்திற்கு செல்கிறேன் என்பதாக சொல்லி அந்த உஹதினுடைய யுத்த களத்திற்குள் நுழைந்த அந்த அம்ர் இப்னு ஜமூஹ் கொஞ்ச நேரத்திலேயே 80 காயங்களுக்கு மேலாக அவருடைய உடம்பிலே இருந்தது. ஷஹீதான நிலையில் அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். அந்த அம்ர் இப்னு ஜமூஹ் நாளை மறுமையிலே நாம் எல்லாம் அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்திலே நிற்கிற போது வந்து நிற்பார். தன்னுடைய ஊனமுற்ற காலோடு வருவார், ரத்தம் சொட்ட சொட்ட வருவார். தான் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி சுவனத்தை அவர் பெற்று சென்று விடுவார் என்கிற போது நாம் என்ன சொல்லி அல்லாஹ்விடத்திலே அந்த சுவனத்தை பெறப்போகிறோம்? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்கினுடைய யுத்தத்திற்காக வேண்டி தங்களால் இயன்றதை கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக மக்களிடத்திலே கேட்டு நிற்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒவ்வொருவரும் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கொண்டு வந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி தானும் இந்த மார்க்கத்திற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்பதாக பார்க்கிறார். தன்னுடைய வீட்டில் பார்த்தால் ஒரு கிழிந்த ஓலைப்பாய் தான் இருக்கிறது. அந்த கிழிஞ்ச ஓலைப்பாயை சுருட்டி கொண்டு வந்து மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு முன்னால் வந்து நிற்கிறார். யாராவது இதை ஏலத்துல எடுத்துக்கிடுங்க, இதை விலை கொடுத்து வாங்கிக்கிடுங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி ஏதாவது செய்யுங்கள் என்பதாக கேட்கிறார்கள். நானும் பொருளாதாரத்தை என்னால முடிஞ்சதை கொடுத்து அந்த சோனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா, அந்த சோனத்திற்குரியவளாக நானும் ஆக வேண்டாமா என்றெல்லாம் அந்த அனாதையான அந்த மூதாட்டி சொல்லி நிற்கிற போது அவளுடைய அந்த மூதாட்டியினுடைய ஆர்வத்தை பார்த்த சில நபித்தோழர்கள் ஒரு 2 திர்ஹத்திற்கு அந்த கிழிந்து போன ஓலைப்பாயை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த மூதாட்டி சென்றார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இதோ என்னிடத்திலே 2 திர்ஹங்கள் இருக்கிறது நபியே, இதோ புடியுங்கள் நபியே, இந்த மார்க்கத்திற்காக இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி உங்களால் இயன்றதை கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக நீங்கள் கேட்பதாக நான் அறிந்தேன் நபியே. இந்த மார்க்கத்திற்காக வேண்டி இந்த மூதாட்டியால் இந்த அனாதையால் என்ன செய்து விட முடியும் நபியே? எனக்கு தந்தை இருந்திருந்தால், நான் என்னுடைய தந்தை வஃபாத்தாகிவிட்டார், அவரை நான் இந்த போருக்கு அனுப்பி வைத்திருப்பேன். எனக்கு பிள்ளைகள் இருந்திருந்தால், நான் பிள்ளை இல்லாதவளாக இருக்கிறேன், பிள்ளைகள் இருந்திருந்தால் என்னுடைய பிள்ளையை போருக்கு போய் வாருங்கள் என்பதாக அனுப்பி வைத்திருப்பேன். கணவன் இல்லாத ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன், கணவன் இருந்திருந்தால் போருக்கு போய் வாருங்கள் என்று நான் அனுப்பி வைத்திருப்பேன். என்னுடைய சகோதரன் இருந்திருந்தால் என்னுடைய சகோதரனை நான் அந்த போருக்கு நான் அனுப்பி வைத்திருப்பேன். யாருமே இல்லாத ஒரு அனாதையாக நான் இருக்கிறேன் நபியே.
அப்படி இருக்கிற போது நான் எப்படி வீட்டிலே முடங்கி கிடக்க முடியும்? என்னுடைய சிறிய முயற்சி அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக என்னுடைய வீட்டில் கிடக்கிற ஒரு பார்த்தேன் என்ன இருக்கிறது என்பதாக ஒரு கிழிந்த ஓலைப்பாய் மட்டும்தான் இருந்தது. அதை சுருட்டி கொண்டு வந்து ஏலத்திற்கு விட்டு அதன் மூலமாக 2 திரகங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறது நபியே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கிற போது, பெரும் பொருட்களாக இருக்கிற போது, என்னுடைய பொருளோ இந்த மார்க்கத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக என்னால் முடிந்தது 2 திரகங்கள் தான் என்கிற போது, யா ரசூலல்லாஹ் இந்த 2 திரகத்தை நான் தருகிறேன், யா ரசூலல்லாஹ் எனக்கு வாக்களியுங்கள் நபியே, எனக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நபியே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா? இந்த 2 திரகத்திற்கு பகரமாக எனக்கு சுவனம் கிடைக்குமா என்பதாக அந்த மூதாட்டி கேட்டு நின்ற போது, அப்பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயம் உங்களுக்கும் சுவனம் உண்டு, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களையும் விட இந்த 2 திரகம் மிக உயர்வானது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது அல்லாஹ் அதை கபூல் செய்தான். சுவனத்தை குறித்து சுப செய்தி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது சுற்றி நின்று கொண்டிருந்த அந்த நபித்தோழர்கள் எல்லாம் பார்த்தார்கள். ஒரு அனாதையாக இருக்கிற ஒரு மூதாட்டி, வயதான மூதாட்டி, அந்த மூதாட்டிக்கு இருக்கக்கூடிய இந்த ஈமானிய ரோஷம், இந்த மார்க்கத்தின் மீது இருக்கிற அந்த பற்று நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்பதாக சொல்லி ஒவ்வொரு நபித்தோழர்களும் இந்த மூதாட்டி 2 திரகத்தை கொடுத்து சுவனத்தை நன்மாராயமாக பெற்றுக் கொண்டு விட்டாள் என்று சொன்னால், அதே போல நாமும் ரசூலிடத்தில் நம்மால் என்றதை கொண்டு போய் கொடுத்து சுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு நபித்தோழர்களும் தங்களால் இயன்றதை கொண்டு வந்து கொடுப்பதற்காக வேண்டி ஓடுகிறார்கள். அப்பொழுது மதீனா நகரமே பரபரப்பாக காட்சி அளிக்கிறது. இந்த நேரத்துல இப்னு உகைல் என்கிற ஒரு நபித்தோழர், அவர் வீட்டு குடிசையில இருக்கிறாரு. இப்ப வெளியில பார்த்தா மக்கள் எல்லாம் பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இப்னு உகைல் இருக்கிறாரு, அவர் எப்படிப்பட்ட நபித்தோழர் என்று சொன்னால், அவர் அந்த சப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு நபித்தோழர். கையும் காலும் சூம்பி போன நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழர். அவரால் எழுந்து நடக்கலாம் முடியாது, தவழ்ந்துதான் போக முடியும். அப்படி வீட்டிலிருந்து தவழ்ந்து வெளியே வந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபித்தோழரை அழைத்து கேட்கிறார், நீங்க இப்படி மதீனாவே இன்னைக்கு பரபரப்பா இருக்குத, என்ன விஷயம்? அப்ப அந்த நபித்தோழர் சொன்னார், இப்னு உகைலே உங்களுக்கு தெரியாதா? இப்னு உகைலே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே 2 திரகங்களை ஒரு அனாதையான ஒரு மூதாட்டி கொடுத்து சுவனத்தை நன்மாராயமாக பெற்றுக் கொண்டு விட்டால், அதே போல நாங்களும் எங்களால் இயன்றதை கொண்டு போய் ரசூலிடத்திலே கொடுத்து சுவனத்தை நன்மாராயமாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதாக அந்த நபித்தோழர் சொன்ன போது, அந்த இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு, நாம தான் ஊனமுற்றவராச்சே, நமக்குதான் கையும் காலும் சூம்பிப்பே இருக்குது, நமக்குதான் சலுகை இருக்குது என்பதாக சொல்லி அவர் வீட்டிலே அமர்ந்து கொள்ளவில்லை. அவர் நேராக மதீனாவை விட்டு வெளியே செல்கிறார். தவழ்ந்து சென்றவர் ஒரு யூதனுடைய தோட்டத்திற்கு, பேரிச்ச மர தோட்டத்திற்கு சென்றார். அந்த யூதனிடத்துல போய் எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கன்னு கேட்கிறாரு. அந்த யூதன் சொன்னா, உனக்கு தர்ற மாதிரி எந்த வேலையும் என்கிட்ட இல்லப்பா, நீ என்ன வேலையை செஞ்சிருவ? உனக்கோ கையை கால சூம்பி போற நிலையில ஒரு ஊனமுற்றவரா நீ இருக்கிற, உன்னால எந்த வேலை செய்ய முடியும்? என் தோட்டத்துல இருக்கிற ஒரே வேலைன்னு சொல்லி சொன்னா, இந்த பேரிச்ச மரத்துக்கெல்லாம் தண்ணீர், இந்த கிணத்துல இருந்து தண்ணீரை எடுத்து இதை பாய்ச்சணும், இந்த மரங்களுக்கெல்லாம் பாய்ச்சணும், அது உன்னால செய்ய முடியாது, அதனால நீ வேற இடத்துக்கு போ என்று அந்த யூதன் சொல்லுகிற போது, இல்லை அந்த வேலையை எனக்கு கொடுங்க, நான் செய்கிறேன் என்பதாக சொல்லி அந்த யூதனிடத்துல பர்மிஷனை வாங்கி அந்த இப்னு உகைலுடைய கையிலே ஒரு கயிறு கட்டப்பட்ட ஒரு வாளி கொடுக்கப்படுகிறது. அந்த வாளிய யூதன் போயிட்டா, இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வாளி அந்த கிணத்துல போட்டு அந்த கயிறை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கை 2ம் சூம்பி போயிருக்கிறது, கால்கள் சூம்பி போயிருக்கிறது, எப்படி அந்த கிணத்துல இருந்து அந்த தண்ணீரை இறைக்க முடியும்? அந்த வாளியை கிணத்துக்குள்ள போட்டு அதை மேலே எடுப்பதற்காக, தண்ணீரோடு எடுப்பதற்காக வேண்டி தன்னுடைய 2 கைகளையும் அந்த கயிறுக்கு பயன்படுத்தி, தன்னுடைய பற்களை பயன்படுத்தி மேலே இழுப்பதற்காக தன்னுடைய 2 கைகளின் மூலமாக பிடித்து, தன்னுடைய கால்களின் மூலமாக பிடித்து, பற்களை வைத்து இழுத்து, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆழமான கிணற்றில் இருந்து தண்ணீரை எடுத்து ஒவ்வொரு பேரித்த மரத்திற்காக வேண்டி அந்த இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீரை பாய்ச்சினார்கள். அப்படி பாய்ச்சுகிற போது, இப்படி வேலை செய்கிற போது அதன் காரணத்தினால அவருடைய 2 கைகளிலும் காயம் ஏற்பட்டது, இரத்த களரியாக ஆனது, அவருடைய நெஞ்செல்லாம் ரத்தம், அவருடைய கையெல்லாம் ரத்தம், பல்லெல்லாம் உடைந்து போனது. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு மயங்கி போய் கிடக்கிறார். அந்த யூதன் வருகிற
பயப்படுகிறான். என்னடா ஆச்சு, இவருக்கு இப்படி மயங்கி போய் கிடக்கிறாரு, நம்ம வம்பல மாட்டிக்கிடக்கூடாது என்று அந்த யூதன் பயப்படுகிறான். தண்ணீர் தெளித்து எழுப்புகிறான். ஏன்பா என் தோட்டம் தான் உனக்கு கிடைச்சதா என்பதாக கேட்கிறான். அப்பொழுது இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு, அதையெல்லாம் விடுங்க, நீங்க சொன்ன மாதிரி தண்ணீரை இறைச்சிருக்கிறேன், எனக்கு அதற்கான கூலி தேவை என்பதாக கேட்கிற போது அந்த யூதன் சில பேரிச்சம்பழங்களை கூலியாக கொடுக்கிறான். அந்த பேரிச்சம்பழங்களை கொண்டு அந்த இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரத்த கரையோடு இரத்தம் படித்தவர்களாக காயப்பட்டவர்களாக மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை நோக்கி தவழ்ந்து வருகிறார்கள். மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலை நெருங்குகிற போது தூரத்திலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவதை பார்க்கிறார்கள். இரத்த காயங்களோடு இருப்பதை பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வருகிறார்கள். இப்னு உகைலே, உங்களுக்கு என்ன ஆயிற்று? இப்னு உகைலே, யார் உங்களை இப்படி சித்திரவதை செய்தது? யார் இப்படி உங்களை கஷ்டப்படுத்தியது? யார் உங்களை இப்படி அழைத்தது? கையெல்லாம் இரத்தமாக இருக்கிறது, நெஞ்சமெல்லாம் இரத்தமாக இருக்கிறது, பற்கள் எல்லாம் உடைந்திருக்கிறது, உங்களை போய் இப்படி யாரு செய்தது என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு நிற்கிற போது இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, யார் என்னை கஷ்டப்படுத்தல, யார் என்னை அடிக்கல, நீங்க தபூக் யுத்தத்திற்காக வேண்டி, இந்த மார்க்கத்துக்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உங்களால் இயன்றதை கொண்டு வந்து தாருங்கள் என்பதாக மக்களிடத்தில் நீங்கள் கேட்டீர்களாம். அப்படி யாராவது ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தா அவர்களுக்கு நீங்கள் சுவனத்தை சுப செய்தியாக சொல்வதாக நான் அறிந்தேன் யா ரசூலல்லாஹ். அப்படி இருக்கிறதுனால அந்த சுவனம் எனக்கு கிடைக்கணும் யா ரசூலல்லாஹ். என்னுடைய ஊனம் அந்த சுவனம் செல்வதற்கு எனக்கு தடையாக இருக்கக்கூடாது, என்னுடைய ஊனம் சுவனம் செல்வதற்கு தடையாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு யூதனுடைய தோட்டத்துக்கு போறேன். அங்க நான் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தண்ணீர் இறைச்சேன். அதன் மூலமா சில காயங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்குது. எனக்கு ஏற்பட்ட இந்த காயங்கள், நான் பட்ட கஷ்டங்கள், நான் பட்ட அந்த சிரமங்கள், இதுவெல்லாம் எனக்கு பெரிதல்ல நபியே. இதோ அதன் மூலமா எனக்கு கொஞ்சம் பேரிச்சம்பழம் கிடைச்சிருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை யா ரசூலல்லாஹ் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நபியே. இது குறைவான பேரிச்சம்பழமாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா என்று அந்த இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி நின்றபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வந்த அந்த பேரிச்சம்பழங்களை வாங்கி அங்கே குமித்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த தபூக் யுத்தத்திற்காக செல்வதற்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற அந்த சதக்காவினுடைய அந்த பொருள்கள் இருக்கிறதே, அதன் மீது அப்படியே தூவியவர்களாக சொன்னார்கள், இங்கே இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிற பொருட்கள் எல்லாம் மிக உன்னதமானது, உங்களுடைய பேரிச்சம்பழம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, இப்னு உகைலே, உங்களுக்கு நிச்சயம் சோழம் உண்டு என்கிற நற்செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நாளை மறுமையில் மஹ்ஷருடைய பெருவழியில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நாம் எல்லாம் இருக்கிற போது அம்ர் இப்னு ஜமூஹ் வருவார், ரத்தம் சொட்ட வருவார். யா அல்லாஹ், நான் செய்த அந்த தியாகத்திற்காக சோழத்தை தாருங்கள் என்பதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெற்று சென்று விடுவார். அதே போல அந்த மூதாட்டி வருவார், தான் செய்த அந்த தியாகத்தை கூறி அல்லாஹ்விடத்திலே சோழத்தை பெற்று சென்று விடுவார். அதே நேரத்தில் நாம் இப்னு உகைல் ரலியல்லாஹு அன்ஹு அவர் வருவார், அவர் தவழ்ந்து வருவார், தான் செய்த அந்த தியாகத்தை அல்லாஹ்விடத்திலே சொல்லி அந்த சுவனத்தை பெற்று சென்று விடுவார் என்கிற போது நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன சொல்லி அந்த சுவனத்தை பெறப்போகின்றோம்? இந்த ரமலானை, யா அல்லாஹ், இந்த ரமலான் புனிதமான நியாமத்தாக இருக்கிற அந்த ரமலான் என்னிடத்திலே வந்தது யா அல்லாஹ். அந்த ரமலானில் நான் நோன்பு வைத்தேன், ரமலானில் உன்னுடைய கபூலியத்திற்காக நான் எதிர்பார்த்து நின்றேன். ரமலானுடைய மாசத்தில் மட்டுமல்ல, எல்லா நாட்களையும் அந்த ரமலானை பயிற்சியாக நான் எடுத்துக்கொண்டு மற்ற நாட்களிலும் இபாதத் செய்தேன், நான் தொழுதேன், தான தர்மங்களை நான் செய்தேன், உனக்கு பிடித்தமான அடியார்களாக நான் வாழ்ந்தேன், அதற்கு இந்த ரமலானை நான் பயன்படுத்தி கொண்டேன் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் சுவனத்தை பெறுகின்ற இந்த ரையான் என்கிற வாசலின் வழியாக நோன்பாளிகளுக்கு கிடைக்கிற பரிசாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அதன் அடிப்படையில் ரையான் என்கிற அந்த வாசலின் வழியாக அந்த சுவனத்திற்குள் செல்லுகின்ற அந்த சுவனத்தை பெறுகிற பாக்கியத்தை அதற்கான காரணியாக இந்த புனிதமான ரமலானை நமக்கு அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார் என்கிற போது, அதனுடைய கடைசி பகுதியில் நாம் இருக்கிறோம் என்கிற போது நாம் அமல்கள் தொடர வேண்டும் என்பதையும், அல்லாஹ் நாம் செய்த இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கவலை நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் வைத்து நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் நாம் இந்த ரமலானை காரணமாக சொல்லி, நாம் செய்த இபாதத்துகளை காரணமாக சொல்லி சுவனத்தை பெறுகிற மக்களாக அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. இது போன்ற பல ரமலான்களை சந்திக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிட
செய்வாயே.